குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மரம் அல் மேஸ்ரி. மரம் MARAM, மரம் அல் AL, மேஸ்ரி MASSRI. மரம் அல் மேஸ்ரி என்ற ஒரு சிரியன் போயட் எழுதின ஒரு போம் விமன் லைக் மீ, என்னை போன்ற பெண்கள். அப்போ இவர் சொல்ற இந்த பெண், அதாவது அந்த பெண்கள் இனத்தில் ஒரு பெரும்பகுதியை சார்ந்த ஒரு பெண் இதை சொல்றது மாதிரி எழுதியிருக்காரு. இதுல த டாமினேஷன், த இன்ஈக்வாலிட்டி பிட்வீன் மென் அண்ட் விமன், ஆண் பெண்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சமத்துவமற்ற தன்மை, அதை பற்றியும் the view of society on women, பெண்களை பற்றி இந்த சமுதாயத்தின் கண், அதை பற்றியும் இந்த போம்ல இவர் மிகவும் அழகாக, சிரியன் போயட், ஒரு சிரியா நாட்டை சார்ந்த ஒரு எழுத்தாளர், ஒரு கவிஞர், இவர் எழுதியிருக்கிறார் விமன் லைக் மீ. இவர் சொல்ற மாதிரியான பெண்கள் தான் இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த நிறைய பேர் இருக்கக்கூடிய அந்த பெண்களில் ஒருவர் இதை சொல்ற மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ரெப்படிஷன், எம்பசைஸ் த பாயிண்ட், ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி சொல்றது என்பது அதை வலியுறுத்துவதற்காக சொல்றது. ரெண்டு விஷயம், ஒரு ஆசிரியர் திரும்ப திரும்ப சொல்றாருன்னா அதை மனசுல பதிய வைக்கிறதுக்காக ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. இன்னொன்று, ஒரு பாயிண்ட்ல 2 தடவை 3 தடவை சொல்லும்போது அதை ரெப்படிஷன்ங்கிறது டு எம்பசைஸ், அதை வலியுறுத்தி சொல்வதற்காக விமன் லைக் மீ என்பதை, விமன் லைக் மீன்னு ஒரு 3-4 இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்பி 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 விமன் லைக் மீ, விமன் லைக் மீன்னு வருது. ஸோ இட்ஸ் ரெப்படிஷன். நவ் வி see the poem. Women like me do not know to speak. என்னை போன்ற பெண்களுக்கு we do not know, எங்களுக்கு தெரியாது, how to speak. அதான் பேச தெரியாது அப்படின்னா பேசவே தெரியாதுன்னு, எப்படி பேசுறதுன்னு தெரியாது. நீங்கள் என்ன பேசுனீங்கனாலும் உடனே அதில் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சி அந்த குற்றத்தை பெருசாக்கி பேனை பெருமாளாக்குறதுன்னு சொல்கிற மாதிரி இவங்க அதை பெருசாக்கி நம்மளை ஏதாவது மட்டம் தள்ளிக்கிட்டே இருப்பான். ஸோ we don't know how to speak. Women like me do not know how to speak. எப்படி பேசுவது என்று எங்களுக்கு தெரியவில்லை. A word remains in their throat like a thorn, like a thorn, ஒரு தானை போல, முல்லை போல. ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு தான், ஒரு முள்ளு தொண்டையில் சிக்கிக்குச்சு. ஒரு முள்ளு தொண்டையில் சிக்கிக்குச்சுன்னா நம்மளால அதாவது வார்த்தை இங்கே இருக்கு ஆனால் சொல்ல முடியல. எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண் தனக்கு தெரியுது இந்த இடத்துல இதுதான் சரின்னு தெரியும், ஆனால் சொன்னா உள்ளபோ, ஆமாம் உனக்கு என்னது பேசாமல் இரு, டக்குன்னு நீங்கள் பேசுனா வாய் அடைச்சிருவாங்க, இல்லை உள்ள போன்னு சொல்லிடுவான், நம்ம பதில் பேசவே விட மாட்டான். இவங்க இப்படி சொல்லிடுவாங்கன்னு தெரியும், ஆனால் இந்த இடத்துல இந்த நிகழ்வுக்கு இந்த வார்த்தை தான் சொல்லணும்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த வார்த்தை தொண்டையிலேயே நிற்கும், வராது. சில கிளாஸ் ரூமில் அப்படி கூட இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பயத்தில் அவனுக்கு கரெக்டான ஆன்சர் தெரியும். சிலர் இந்த பயம் இல்லாமல் இருக்கிறவன் தப்பான ஆன்சரை கூட சொல்லிக்கிட்டு இருப்பான், எழுந்திரிச்சுன்னு சொல்லுவான். ஆனால் சரியான ஆன்சர் தெரிஞ்சவனுக்கு அது சொல்கிறதுக்கு பயமாக இருக்கும். அந்த பயத்திலேயே இங்கே வரைக்கும் இருக்கும், சொல்கிறதுக்கு பயமாக இருக்கும், கூச்சமாக இருக்கும், அந்த தயக்கம், அந்த தயக்கத்திலே விட்டுரும். அப்போ இவனுடைய சிறப்புகளை தான் அங்கே வெளியே தெரியவே தெரியாது. இந்த மாதிரி தான் இந்த இடத்துல இதுதான் சரின்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல முடியலை. சொல்ல முடியாமல் எப்படி இருக்குன்னா அது ஏதோ ஒரு தான் என்னுடைய தொண்டையில் அடைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. A word remains in their throats, in their, விமன் லைக் மீ, என்னை போன்று இருக்கக்கூடிய இந்த பெண்களினுடைய தொண்டைகளிலே லைக் எ தான், ஒரு முள்ளு எப்படி சிக்கிச்சோ, முள்ளு சிக்கிக்குச்சு, இங்கே இதான் இருக்குது, அது நமக்கு நல்லா தெரியுது. அப்படியே எச்சி முணுங்கன்னா இங்கே இருக்குன்னு தெரியுது. அது மாதிரி இந்த வார்த்தை இங்கே தான் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்னால் சொல்ல முடியல. லைக் எ தான் தே சூஸ் டு ஸ்வாலோ. சரி, சொல்கிறதுக்கு ஒன்று சொல்லணும் அல்லது முழுங்கிடணும். கடைசியில் இந்த பெண்கள் எதை தேர்ந்தெடுப்பார்கள்? நாம் சொன்னோன்னா நம்மளை அவமானப்படுத்துவாங்க, நம்மளை மட்டம் தட்டுவாங்க. சரியாக இருந்துச்சுன்னா கூட உண்மையாக நம்மளை பாராட்ட மாட்டான். சரி சரி அப்பா அப்படின்ட்டுவான். தப்பாக இருந்துச்சு அவமானப்படுத்திடுவாங்க. அதனால
இவர்கள் சரியான ஆன்சர் தெரிந்தால் கூட, இந்த இடத்திற்கு இதுதான் சரியான தீர்வு என்று தெரிந்திருந்தால் கூட அவங்க எதைத்தான் சூஸ் பண்ணுவாங்க, அதை அப்படியே விழுங்கிக்குவாங்க, சொல்ல மாட்டாங்க. தே சூஸ் டு ஸ்வாலோன்னா அப்படி விழுங்கிறது. அவர்கள் அதை விழுங்குவதற்கு தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். விமன் லைக் மீ நோ நத்திங் எக்ஸப்ட் வீப்பிங். என்னை போன்ற பெண்களுக்கு எதுவுமே தெரியாது. அவர்களுக்கு தெரிந்த ஒன்றே ஒன்று வீப்பிங், அழுகிறதான். ஏதாவது ஒன்று நான் டக்குன்னு அழுதுவாங்க, அழுது கொண்டே இருப்பார்கள். விமன் லைக் மீ நோ நத்திங் எக்ஸப்ட் வீப்பிங். இம்பாசிபிள் வீப்பிங். இம்பாசிபிள் அப்படின்னா ரொம்ப இன்டென்சிவ் வீப்பிங் தான். அழுவாங்கன்னா கேவி கேவி அழுவாங்க. வீப்பிங் அழுவாங்க. இன்டென்சிவ் வீப்பிங், கேவி கேவி அழுவாங்க, நினச்சி நினச்சி அழுவாங்க. மறுபடியும் 2 மணி நேரம் கழித்து அதை நினைப்பாங்க, நினைச்சாங்கன்னா உடனே அழுவு வரும். அந்த மாதிரி அழுவார்கள். இந்த அழுகை ஒன்றை தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் தெரிவதில்லை. விமன் லைக் மீ நோ நத்திங் எக்ஸப்ட் வீப்பிங், இம்பாசிபிள் வீப்பிங். Suddenly pouring like a severed artery. Suddenly pouring like a severed artery. Artery என்றால் சிரைன்னு அர்த்தம். இரத்தத்தை இதயத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கின்றது, அப்புறம் இதயத்திலிருந்து இரத்தத்தை வெளியே கொண்டு வருவது. ஸோ தமனிகள், சிரைகள், இதுதான் இதனுடைய வேலை. இந்த ஆர்டரி என்பது சிரைகள். இந்த இரத்தத்தை இதயத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதா இல்லை வெளியில் கொண்டு போகிறதா, இதோ ஒன்று. ஆக ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கிறது, அது சிவியர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க. இந்த சிரைகள் டேமேஜ் ஆச்சுன்னா என்ன, ரத்தம் பீறிட்டு கொண்டு வெளியே வரும். அது மாதிரி சடன்லி போரிங் லைக் எ சிவியர் டேமேஜ் சிவியர்ட் ஆர்டரி வீப்பிங் சடன்லி போரிங். திடீர்னு அப்படி கொட்டுவாங்க. எப்படி ஒரு இரத்த குழாயானது சிதைவடைந்து போயிடுச்சு அப்படின்னாக்கா அதிலிருந்து ரத்தம் எப்படி பீறிட்டு கொண்டு வருமோ, அதை போல் இந்த பெண்களினுடைய கண்களில் இருந்து, என்னை போல் இருக்கக்கூடிய இந்த பெண்களின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வெளியே வரும். விமன் லைக் மீ. ஸோ இந்த விமன் லைக் மீ இது ஒரு சிமிலி, லைக் அதை போல. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னாக்க லைக் எ தான், ஒரு முல்லை போல, தொண்டையில் சிக்கிய முல்லை போல என்ற ஒரு சிமிலி. விமன் லைக் மீ லைக் எ சிவியர்ட் ஆர்டரி. விமன் லைக் மீ ரிசீவ்டு ப்ளோஸ். ப்ளோன்னா அடி. அடிங்கிறது நாட் ஓன்லி த ஃபிசிக்கல் ப்ளோ. இவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா அடிச்சிருவான் ஹஸ்பண்ட். அதுதான் the இன்ஈக்வாலிட்டி ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல். ரெண்டும் ஒரு 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 சமனற்ற தன்மை இருக்குது, சமனற்ற தன்மை. ஸோ விமன் லைக் மீ. ஸோ இந்த இடத்துல விமன் லைக் மீ என்பது 3வது தடவையாக வருது பாருங்கள். முதல்ல ஒரு தடவை வந்திருக்கு, 2வது தடவை, இது ஒரு தடவை, 3வது தடவை, இன்னொன்று 4 தடவை. ஸோ விமன் லைக் மீ என்பது மொத்தம் 4 தடவை இந்த போமில் வருது. அதை தான் ரெப்படிஷன் சொல்கிறோம். விமன் லைக் மீ ரிசீவ் ப்ளோஸ். அடி வாங்கிடுவாங்க. அடி வாங்கிறதுங்கிறது ஃபிசிக்கல் ப்ளோஸையும் சொல்லும். ஃபிசிக்கல் ப்ளோஸ் அந்த பிஸ்னஸில் எனக்கு நல்லா அடி வாங்கிருச்சுன்னா என்ன, யாராவது கட்டை எடுத்து வந்து அடித்தாங்களா? அப்போ அங்கே அடி வாங்கிருச்சு என்ன, தோல்வி அடைஞ்சிருச்சின்னு அர்த்தம். அப்போ என்னை போன்ற பெண்கள் பல சமயங்களில் அடி வாங்குவாங்க. அடி என்பது நாட் ஓன்லி த ஃபிசிக்கல் ப்ளோ ஃப்ரம் ஹர் ஹஸ்பண்ட், பட் ஆல்சோ த சிவியர் டிஃபீட். அவங்க வாழ்க்கையில் பல தோல்விகளை அவர்கள் வரும். எது நடந்தாலும் இவங்க வாழ்க்கையில் நிறைய தோற்று போயிடும். ஸோ த ரிசீவ்டு ப்ளோஸுங்கிறது நாட் ஓன்லி த ஃபிசிக்கல் ப்ளோ, த வேரியஸ் ஹார்ட்ஷிப்ஸ், பல்வேறு விதமான கஷ்டங்கள் அவங்களுக்கு வந்து சேரும். அதை தான் இந்த இடத்துல ப்ளோன்னு சொல்லலாம். ஸோ ப்ளோ என்பது அடிக்கிறத மட்டும் சொல்லலை, பல்வேறு விதமான ஹார்ட்ஷிப்ஸ், பல கடுமைகள், அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள். இந்த பெண்களுக்கு பல சோதனைகள் வரும், பல கஷ்டங்கள் வரும். இந்த கஷ்டங்களையும் சோதனைகளையும் தான் அவங்க வந்து ப்ளோஸ்ன்னு சொல்கிறாங்க. விமன் லைக் மீ ரிசீவ்டு ப்ளோஸ், ரிசீவ்டு so many hardships, received actual blow from her husband, blows and do not dare return them. அடிச்சிட்டான். இப்போ நம்ம ரோட்டில் போய்ட்டோம், யாராவது அடிச்சிட்டாக்க திரும்பி நம்ம அடிப்போம். நாம் அவன் 2 அடி அடித்தா நம்மளும் 1வது அடிக்க முடியும், அடிப்போம். யாரும் சும்மா வர மாட்டாங்க. ஆனால் அவங்க அடிக்கிறான், ஆனால் திருப்பி அடிக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல ஃபிசிக்கல் ப்ளோவையும் குறிக்குது.
அப்போது தே டு நாட் டேர், அவர்களுக்கு துணிவு இல்லை, ரிட்டர்ன் தெம், அவற்றை தான் பெற்ற அந்த அடியை திருப்பி தருவதற்கு அவர்களுக்கு துணிவில்லை. தே டு நாட் டேர் ரிட்டர்ன் தெம், தே ஷேக் வித் ஆங்கர். அந்த சமயத்தில் அப்படியே அவங்களுக்கு உடம்பே நடுங்கும், கோபம் வருது, அடித்தோடனே அவங்களுக்கு கோபம் வருது, அந்த கோபத்தில் அவங்க உடல் நடுங்கும், கை கால்களாம் நடுங்கும். ஆனால் திருப்பி அடிக்க முடியாது, திருப்பி அடிக்க மாட்டாங்க. அது திருப்பி அடிக்க மாட்டாங்க. அடிக்கணுங்கிற கோபம் மனசுக்குள்ளே வந்தால் கூட அடிக்க முடியாது. அவர்களுடைய கை கால்களாம் ஷிவர், நடுங்கும். தே ஷிவர் வித் ஆங்கர், தே சப்டியூ இட். அந்த கோபத்தை அப்படியே சப்டியூ அப்படின்னா சப்ரஸ், அப்படியே அதை தணிச்சிக்கும். சரி, நான் என் வாழ்க்கையில் என் விதி இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அதை அப்படியே அவர்கள் சப்ரஸ் பண்ணிக்குவாங்க. தே சப்ரஸ் இட். அது எப்படின்னா மறுபடியும் லைக் ஒரு லயன், சிங்கத்தை போல, லைக் லயன்ஸ் இன் கேஜஸ், கூண்டிலே இருக்கக்கூடிய சிங்கத்தை போல. அகைன் இட்ஸ் எ சிமிலி. கூண்டில் இருக்கக்கூடிய சிங்கத்தை வெளியில் இருக்கணும் இப்படி இப்படின்னு ஏதாவது குத்துவோம், அது உள்ளே இருந்து குறன்னு கையை இப்படி நீட்டம், என்ன பண்ண முடியும்? ஏன்னா நாம் வெளியே சேஃபாக இருக்கும், அது கூண்டுக்குள்ளே இருக்குது. கூண்டுக்குள் இருக்கக்கூடிய சிங்கத்தை நாம் ஏதாவது அப்படி ஒரு குச்சியை விட்டு குத்தலாம், ஒரு கம்பியை விட்டு குத்தலாம், உடனே அது திரும்பி திரும்பி கத்தும், உருமும், எல்லாம் செய்யும். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் உட்காந்துட்டு என்னங்க கையை காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். இது மாதிரி தான் பெண்களும். எப்படி ஒரு கூண்டிலே இருக்கக்கூடிய சிங்கமானது அப்படியே அதாவது யாராவது இல்ட்ரீட் பண்ணும்போது அதுக்கு கோவம் வந்து அந்த ஆத்திரத்தில் அப்படியே அதுக்கு உடம்புலாம் நட்டுங்கும், வெளியில் வந்து அவங்கள விட்டு கொன்று எடுத்துரும். ஆனால் அது ஒன்றும் செய்ய முடியாமல் அப்படியே அந்த கோவத்தை அடக்கி கொண்டு அப்படியே கூண்டிற்குள் கிடக்குது. அதை போல லைக் லயன்ஸ் இன் கேஜஸ், விமன் லைக் மீ ட்ரீம். அதை போல என்னை போன்ற பெண்கள் ட்ரீம், கனவு காண்கிறோம். எதை பற்றி? ஆஃப் ஃப்ரீடம், சுதந்திரத்தை பற்றி நாங்கள் கனவு காண்கிறோம். கனவில் தான் எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும், நிஜ வாழ்க்கையில் எங்களுக்கு சுதந்திரமே கிடையாது. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்பா வீட்டில் இருக்க அண்ணன் தம்பி சொந்தக்காரன் சித்தப்பா பெரியப்பா இவங்க சொல்லுவான், மராய் பொம்பளை பிள்ளை பேசாமல் இரு, நீ என்ன பொம்பளை பிள்ளை என்ன கூட கூட பேசுகிற, பேசாத, இப்படியே பண்ணிடுவான். திருமணம் ஆகி போனால் ஹஸ்பண்ட் பண்ணுவான், ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறவங்க பண்ணுவாங்க. அதுவும் கொஞ்சம் வயசாகி போச்சு, குழந்தைங்க வந்து குழந்தைங்க பெரிய ஆள் ஆகிட்டோன்னா குழந்தைங்க அப்படி சந்தாம்மா பேசாமல் இருமானி அப்படின்னு அம்மாவை அவன் மாட்டுவான். ஆக வாழ்க்கை முழுவதும் என்னை போன்று இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஃப்ரீடமே இருக்காது. அந்த ஃப்ரீடத்தை நாங்கள் ஒரு ட்ரீம் மாதிரி நாங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். அவங்க அடிக்கும்போது ஹார்ட்ஷிப்ஸ் வரும்போது அப்படியே கோபம் வரும், ஆத்திரம் வரும். அப்போ அந்த ஆத்திரத்துலேயும் கோபத்துலையும் அப்படியே கை கால்களாம் நடுங்கும். ஒரு சிங்கம் ஒரு கூண்டிலே அடைபட்டிருக்கக்கூடிய சிங்கத்தை போல அதை அப்படியே நாங்கள் சப்ரஸ் பண்ணி சகிச்சுக்கிட்டு அப்படியே சுதந்திரம் என்கின்ற கனவை கண்டு கொண்டிருக்கிறோம் என்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இவன் எழுதுனது சிரியா நாட்டுக்காரன். இப்போ ஏதோ இந்தியாவில் தான் பெண்கள் போனால் இப்படி கிடக்கிறாங்க, உலகம் முழுவதும் பெண்கள் அப்படி இப்படி எங்கே எல்லா நாட்டிலையும் ஏதோ ஒரு வழியில் பார்த்திங்கன்னா பெண்கள் இப்படி தான் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். சிரியாவிலேயும் இப்படி தான் இருக்குது. ஸோ சிரியன் போயட்டாகிய மரம் அல் மஸ்ரி எழுதின போம் விமன் லைக் மீ. தேங்க்யூ.